நேற்று பார்த்தீங்கன்னா திவாகரை வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. நியாயமாக தான் உங்கள் QC ரோல் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவர் அதுக்கு அப்படியே முழிச்சுட்டு அப்படி நின்று அப்படியே நிற்பார். ஏன்னா அவர் நியாயமாக பண்ணலங்கிறது அவர் மனசாட்சிக்கு தெரியும்ல. சுபிக்ஷா வந்து என்னங்கன்னு சொன்னோடனே அவர் ஓட்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாரு. ஸோ அதை அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாரு. நிற்கும் போது பயங்கரமாக பார்வதி சிரிச்சிருப்பாங்க. சிரிச்சுட்டு இப்படி கழுத்தில் இப்படி இப்படி வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. வச்சோடனே பார்வதியை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டிருப்பாரு, பாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வீட்டில் உள்ள கண்டஸ்டன்ஸையும் மதிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல, ரூல்ஸையும் மதிக்கிறதில்ல. இப்போ நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எல்லாமே ரொம்ப வேலிட் பாயிண்ட் தான். இன்னொரு ஹோஸ்ட் பேசும்போது அப்படி பண்ணிங்கன்னு. பட் அதே டைமில் வந்து பார்வதி இப்படி கொஸ்டின் கேட்கும்போது FJ வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஷோ வந்து FJ வந்து ஓவர் எக்ஸைட் ஆகி கிளாப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஏன் FJ மட்டும் ஒரு கேள்வியும் கேட்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா FJ வந்து யாருமே கேட்குறது கிடையாது. வீட்லேயும் சரி அங்கேயும் சரி. வீட்லேயும் அவர் இஷ்டத்துக்கு தான் ரூல்ஸ் பண்ணுவார். முடியலைன்னா எதையாவது தூக்கி போடுவார். அப்புறம் லைட்டர் எடுத்து வச்சுப்பார். எல்லாமே பண்ணுவார். அங்கேயும் யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கேயும் விஜய் சேதுபதி சார் FJ மட்டும் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவர் பார்வை கேட்டது கரெக்டாக இல்லை FJ கேட்காதது கரெக்டாக, என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்